கரெக்ட்மா, யாருக்கெல்லாம் ஸ்கின் லைட்னிங் பண்ணணுன்னு இருக்கோ அவங்க தான் பண்ணிக்கிறாங்க. யாரையுமே வந்து வம்படியாக கூப்பிட்டு நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது இல்லை. யாருக்கெல்லாம் வந்து டேன் ரிமூவ் ஆகணுமோ, அண்ட்ரை டார்க் சர்க்கிள் ரிமூவ் ஆகணுமோ, யாருக்கெல்லாம் வந்து டிஸ்கலரேஷன் வந்து கரெக்ட் ஆகணுமோ, மார்க்ஸ் எல்லாம் மினிமைஸ் ஆகணுமோ, இவங்க தான் வந்து இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்லாம் செக் பண்ணி பண்ணிக்கிறாங்க. இப்போ நிறைய இதில் பார்க்குறேன், லைட்னிங் ப்ராடக்ட் இருக்குது. மெர்க்குரி, ஹைட்ராக்வின் இல்லாத ப்ராடக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்க. நம்மளோட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோரி ஹைலைட்ல கொடுத்துருக்கோம். சரியா, இந்த இன்கிரீடியன்ஸ் இருக்கு, இப்படியெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும், இவங்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். மற்றவங்கள மாதிரி நம்ம வந்து எல்லாருக்குமே செட் ஆகும், எல்லா ஸ்கின் டைப்பும் செட் ஆகும், ஸ்காரு பிம்பிள் எல்லாமே போயிடும் அப்படின்னு நம்ம என்னைக்குமே சொல்ல மாட்டோம். அப்படி ஒரு ப்ராடக்ட் சாத்தியமே கிடையாது மார்க்கெட்ல. அதனால தான் நான் சொல்றேன், ட்ரை ஸ்கின் இருக்கவங்க, நார்மல் ஸ்கின் இருக்கவங்க, காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க. பிம்பிள் இருக்கவங்க, ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யூஸே பண்ணாதீங்க அப்படின்னு படிச்சு சொல்றோம். இது மட்டும் யூஸ் பண்ணா பத்தாது, நீங்க ஸ்கின் கேர் ரொட்டீன்ங்கிறது ஃபாலோ பண்ணும். இது ஸ்கின்னை லைட்டன் மட்டும் தான் பண்ணும். இது வந்து எந்த ஒரு ஸ்கின் இஷ்யூஸ்க்குமே வந்து கியூர் கிடையாது. அதனால ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். அதுதான் உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். லைக் உங்களை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா நீங்க அதை தான் பண்ணணும். லைட்டனிங்கிறது வந்து லைட்டனிங் மட்டும்தான் பண்ணும். அதோட வேலை லைட்டன் பண்றது, அதை மட்டும்தான் பண்ணும், வேற எதுவுமே வந்து அது செய்யாது. புரிஞ்சுதுங்களா? அதனால ப்ராடக்ட் டீட்டெயிலாம் செக் பண்ணிட்டு ஆர்டர் போடுறவங்க வெப்சைட்ல ஆர்டர்